ஹாய், ஹலோ, வணக்கம். சினிமா பாடல்கள்ல வந்த கர்நாடக சங்கீத ராகங்கள். இத பத்தி நாம நெறைய பேசியிருக்கோம். ஆனா, இன்னும் அதுல பேசுறதுக்கு நெறைய இருக்கு. ஏன்னா, அது தோண்ட தோண்ட வற்றாத ஒரு சுரங்கம் மாரி. இத பத்தி பேசுறதுக்கும் நெறைய இருக்கு, ரசிக்கிறதுக்கும் நெறைய இருக்கு. ஒரு வித்தியாசமான ரசனையோட இந்த டாபிக்க ஒருத்தர் அணுகுவார். தமிழ் செல்வன் பாரதி அப்படிங்கிறவர் அமெரிக்காவுல இருக்கிறார். ஒரு டாக்டர். அவர் வந்து தினப்படி அவருடைய Facebook, Instagram, YouTube இதுலலாம் போடுற வீடியோஸ் பார்த்து நான் நெறைய வியந்திருக்கேன். ஏன்னா, சினிமால எப்படி ராகங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிஃபரண்டான ஒரு வியூ பாயிண்ட்ல அவர் அப்ரோச் பண்றாரு. அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு சம்டைம்ஸ் ஆஹா! இந்த மாரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கா இதுல? அப்படின்னு நெறைய தடவ ஒரு பல்ப் எரியிற மொமெண்ட்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்மளோட ஒரு அரட்டைக்காக வந்திருக்கார். ஸோ இன்னைக்கு லெட்ஸ் டாக் டூ ஹிம். அதுவும் அவர் வந்து குறிப்பா ராஜா சாரோட இசையால ரொம்ப ஈர்க்கப்பட்டவர். அவருடைய பாடல்கள வச்சு நெறைய ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவரோட நாம ராஜாவின் ராகங்கள் பத்தி பேசலாம். லெட்ஸ் மீட் ஹிம் நவ். ஹலோ, வணக்கம். வணக்கம் பிரியாஜி. தேங்க் யூ ஃபார் ஹேவிங் வணக்கம். மீ. சும்மா நான் தேங்க்ஸ் பாட்டுக்கு ஃபார் ஏதோ கமிங். சும்மா நான் பாட்டுக்கு ஏதோ டெய்லி வந்து எனக்கு தோணுன பாட்டு சினிமா கார்ல ஆஃபீஸ் போகும்போது கேட்கறதெல்லாம் வந்து வீடியோ போட்டிருந்தேன் நான். நீங்க அதை பார்த்து இந்த மாதிரி வாங்க அது ராஜா சார் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூப்பிட்டீங்க. இதெல்லாம் முன்ன பின்ன நான் பண்ணது கிடையாது. ஏதாவது பரீட்சை கிரிச்சியா வைக்க போறீங்களா அது முன்னாடியே சொல்லிடுங்க. நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஏன்னா ப்ரிப்பேர்லாம் பண்ணவே இல்லை. ஒண்ணும் வேணாம். நீங்க வந்து நேச்சுரலா உங்க ஃப்ளோல பேசுங்க. இது உங்களுடைய பரவாயில்ல. உங்களுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் எனஃப். உங்களுக்கு வந்து இத மாரி ஒரு இந்த ராகங்கள் இதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? அதுவும் ராஜா சாருடைய பாடல்கள்ல இந்த ராகங்கள் அந்த ஆராய்ச்சியில நீங்க எப்படி இறங்கினீங்க? ஆராய்ச்சின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய வார்த்தை. அது அப்படிலாம் இறங்கல. நமக்கு இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுல நான் வளர்ந்ததெல்லாம் சென்னை. 69ல பிறந்துட்டு சென்னையில இருந்து 83ல நான் வந்து ஸ்ரீரங்கம் போனேன். ஏன்னா எங்க அப்பாவோட ஊர் அது. அங்க ஒரு 5 இயர்ஸ் இருந்தேன் நான். சென்னையில எல்லாம் அது 78, 79 எல்லாம் ரஜினிகாந்த் அந்த பரட்டா டே அப்படின்னு அப்பெல்லாம் பீக்ல இருந்த பீரியட் நான்லாம் பயங்கரமான ஒரு ரஜினிகாந்த் ரசிகன். அப்ப சென்னையில எல்லா கதாநாயகர்கள் ஹீரோ வச்சுதான் ரசிகர்கள் இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் அப்ப எப்படி மியூசிக் வந்து பெருசா கொஞ்சம் வயசான பெருசுங்கள்லாம் வந்து மியூசிக் பத்தி பேசுவாங்க. பட் சின்ன சின்ன பசங்கள்லாம் 8 வயசு 10 வயசு பையன் கமலா ரஜினி அப்படின்னு தான் சண்டெல்லாம் வரும். அப்புறம் அங்க ஸ்ரீரங்கம் 83 போன போது ராஜா சார் 76ல வந்து அந்த ஏர்லி 80s மிட் 80ஸ்லாம் பீக்ல போயிட்டார் அவர். அவரோட பாட்டுக்கெல்லாம் கனாபனா அது அந்த ஸ்ரீரங்கத்துல எனக்கு அமைஞ்ச நண்பர்கள்லாம் அவர் அந்த மாதிரி அமைஞ்சாங்க. கனாபனா அவங்க அந்த பாட்டெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாதாரண பாட்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து தே ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் இதெல்லாம் வந்து கர்நாடக சங்கீதம் இருக்கு அப்படின்ட்டு. கர்நாடக சங்கீதம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எங்க அப்பா எல்லாம் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் பாடுவாரு. அவரு தெதறினா இழுத்து அந்த மாதிரி பாரம்பரியமா பாடுற மனுஷன். அவர் கத்துக்கிட்ட மனுஷன் கிடையாது. பட் வீரன் அவரே கேள்வி ஞானத்துல அவர் பாடுவாரு. அவரை நான் வீட்டுல உட்காந்து கிண்டல் பண்ணிருக்கேன். இவர் இப்படி அப்படியே இழுத்து பாடுறாரு அப்படின்னு. கடைசியில பார்த்தா ராஜா சாரோட இசையை கேட்டுட்டு அப்படியே நுனிப்புல் மேயற மாதிரி முதல்ல நீங்க பார்த்துட்டு ஏன்னா முதல்ல வந்து இந்த பெட்டடானிக் மோன ராகம் அது இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவர் டீப்பா என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்காரு அவர். ஸோ நீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா யூ பி ட்ரான் டீப் இன்டு இட். அப்புறம் நீங்க என்ன ஆகும் என்ன மாதிரி ஆளுங்களே இப்ப என்ன ஆச்சுன்னா தியாகையரோட கீர்த்தனை முத்துசாமி தீட்சித் கீர்த்தனை அப்படி இப்படிலாம் போய் ஐ ரியலி ஸ்டார்ட் கோயிங் வெரி டீப். அண்ட் இதுக்கு எல்லா காரணம் ராஜா சார் தான். ரொம்ப வித்தியாசமா இருக்கு நீங்க சொல்றது. நீங்க வந்து சினிமா பாட்டு கேட்டுட்டு அதனால கர்நாடக சங்கீதம் கேட்க ஆரம்பிச்சீங்களா? ஆமாமா. கர்நாடக எனக்கு முதல்ல வந்து அங்க ஸ்ரீரங்கத்துல வந்து அவர் ராஜா சார் அது கீதாஞ்சலின்னு நினைக்கிற ஒரு படம். அதுல இது பாருங்களேன் இந்த பாட்டு உங்களுக்கு கேட்டிருக்கலாம்னு தெரியல. ஸ்ருதி வச்சுக்கிறேன். இங்க ஒரு கீபோர்டு ஒன்று குட்டி கீபோர்டு ஒன்று வாசிட்டு இருக்கேன் நான் ஒரு கட்ட ஸ்ருதி கேக்குதா? அதுல சித்ரா பண்ணது மனமே பேசு மௌன மொழி அந்த பாட்டு கேட்டீங்களா? மனதான் மோடும் ஆசை வழி. அதுல ஆக்சுவலி முதல்ல அது மோன ராகம் மாதிரி ஆரம்பிக்கும். அப்புறம் அவர் தெய்வதெல்லாம் மாத்துவாரு. பின்னாடி எல்லாம் எனக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. இது மோன ராகம்னு எனக்கு தெரியாது. நான் வீட்டுல வந்து எங்க அம்மா எங்க பெரியம்மா எல்லாம் இப்ப வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசும்போது இது வந்து ஸ்பீசுசிலா பாடின மாணிக்க வீணை என்று மாதேவி கலைவாணின்னு அந்த கால பாட்டு ஒண்ணு இருக்கு. அதை வந்து நான் கேஷுவலா சொன்னேன். நான் சொன்ன போது அது வரைக்கும் எங்க ஃபேமிலியில வந்து அவங்க கவலையா இருந்திருக்கலாம். என்னடா அது வீட்டுல வந்து எல்லாரும் கர்நாடக சங்கீதம் பாடுறாங்க இவனுக்கு ஒண்ணுமே வரலையேட்டு. பட் நான் கேஷுவலா சொல்லும்போது அம்மா இது அந்த பாட்டு மாதிரியே இருக்கு அப்படின்னு எங்க அம்மாட்ட நான் சொன்னேன். பீசுகளா பாடின அந்த கால பாட்டு மாணிக்க வீணை அப்படின்னு சொன்னோம். எங்க பெரியம்மா பரவாயில்லையே இவனுக்கும் கொஞ்சம் ஞானம் இருக்கு அப்படின்னாங்க எங்க அம்மா எங்க பெரியம்மா. அப்பதான் நினைச்சேன் இதுதான் ஞானம்ன்றதா. ரெண்டு பாட்டோட சிமிலாரிட்டி கண்டுபிடிச்சா போறோம் இல்ல. அது கண்டுபிடிச்சதுன்னா ராகம் கண்டுபிடிச்சது ஈக்குவலன்றது. ராகம் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக நமக்கு ராகம் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க இந்த மோகன ராகம் பத்தி சொன்னீங்க. அதுல தெய்வத்தை மாத்தினாரு அப்படின்னுட்டு. அதுல மோகனத்துல தெய்வத்தை மாத்தினா வர்றது வாசந்தி. இந்த இந்த மாதிரி அதாவது ஒரு தாவம் மாத்தினா வேற ராகம் வருது. அந்த மாதிரி காவம் மாத்தினா வேற ராகம் வரும். இந்த மாதிரி நிறைய இந்த அதுவும் பென்டடானிக் ராகம் பத்தி நீங்க
ஒரு வீடியோ பேசியிருந்தீங்க. இந்த 5 நோட்டா எஸ்பெஷலி சரிக பதசா. மோகனத்தோட சரிக பதசா இதுல அந்த தாவ மாத்தினா தாவ தாசா வந்ததுன்னா வாசந்தி வருது. அந்த ஆமா. மாரி மத்த ராகங்கள் என்ன இந்த இந்த 5 நோட்ல என்னென்ன ராகம் வருது? அதுல என்னென்ன பாடல்கள் வந்திருக்குன்னு சொல்லுங்க. சா ரி கா ப த ச சா த ப த ரி சா. சோ இது மோகன ராகம். இத ம். கத்துக்கிட்டது ராஜா சார்ட்டேருந்து தான். ஏன்னா அவர் மோகன பிரியன் கனாபனான மோகனத்த போட்டிருக்காரு. 100 மேல போட்டிருக்காரு. என்ன அவரு என்ன பூவில் இருக்கும். வண்டு அது அப்புறம் கீதம், சங்கீதம். அப்புறம் மோகனத்துல வர்ற அந்த மோகன வர்ணம் நின்னு கோரி அதே வந்து அவரு அக்னி நட்சத்திரத்துல போட்டிருக்காரு. நின்னு கோரி வர்ணம். எக்கச்சக்கமா மோகன பிரியன் அவரு. அப்புறம் அந்த மோகனத்துல இருக்க அந்த கா 3வது காக்கு பதிலா இந்த கா போகிறதுக்கு பதிலா சரி கா அதுக்கு பதிலா சரி கா. இந்த கா போனீங்கன்னா அது சிவரஞ்சனி ராகமா மாறிடுது. ஆ. அதுலயும் So, நெறைய போட்டிருக்காரு. அதுலயும் வந்து அவர் அந்த சிவரஞ்சனி ராகத்தை முதல் தடவையா நான் கத்துக்கிட்டது ராஜா சார். என்ன எந்த பாட்டுல? சோலை புஷ்பங்களே சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. சோ அது வெறும் ஒரு கா மாறுறது இது. பின்னாடி இந்த ம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. பட் ஆனா மனுஷன் வந்து நிஜமா அந்த டக்குன்னு காம அடியாத்தாடி என்ன அதெல்லாம் வந்து ம். அடியாத்தாடி பாட்டு ஒரு ஒன்று இல்ல பாரதிராஜ பாட்டு சிவரஞ்சனி தான். அதெல்லாம் வந்து சிவரஞ்சனி எக்கச்சக்க சிவரஞ்சனி போட்டிருக்காரு அவரு. பொன்மானே சோகம் என்ன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு என் கைதின் டைரியில. ம். அதுல வந்து சிவரஞ்சனி என்னை தானே நம்பி வந்தேன் மானே அந்த பாட்டு சிவரஞ்சனி. ஸோ கண்ணாபனான சிவரஞ்சனி. அப்புறம் இந்த வாசந்தி அப்கோர்ஸ் நீங்க சொன்னீங்களா அந்த வாசந்தி ராஜா சாரோட பாட்டுல என்னன்னா அவர் மோன மாதிரி ஆரம்பிப்பாரு நடுவுல வந்து அவர் ரொம்ப அழக தேடுற மனுஷன். அவர் வந்து ஒரு தான் மாட்டாங்க. ஹீஸ் நாட் அ பியூரிட்டன். ஹி டசன்ட் ஹேவ் டு பி அ பியூரிட்டியன். ஏன்னா சினிமா பாட்டுல என்ன பியூரிட்டி தேவையே கிடையாது இல்ல. ஸோ மனம் போன போக்கில் போடலாம் எங்கெங்கெல்லாம் அழகு இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி முத்தெடுத்த மாதிரி எடுத்திருக்காரு அவர். ஏன்னா இப்ப இது பாருங்களேன் மோகனம் இது பிளெயின் மோகனம் மாதிரி வரும் என்ன வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் பூபாலனே அந்த பாட்டு. வான் போலே அதுல நடுவுல வந்து சேலைகளை திருடி அங்க வந்து திடீர்னு தா குறைச்சிருவாரு. அது வந்து வாசட்டி மாதிரி ஆயிடும். பொன்னான காவியங்கள் போற்றிட்டா அங்க வந்து பழையபடிக்கு தா வந்து என்ன பண்ண அந்த ஒரே ஒரு பிட்டு மாத்திரம் தா மாத்துவாரு வாசந்தி ராகம் மாதிரி. அப்புறம் அங்க அது வந்து ரெண்டாவது தான். சோ இது கம்பேர் டு மோனம். சோ ஏன்னா அவர் அழக ரசிக்கிற மனுஷனால இதெல்லாம் என்ன ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த ஆக்சிடென்டல் அப்கோர்ஸ் கர்நாடக சங்கீத கச்சேரியில உட்கார்ந்து நீங்க இப்போ ஒரு பக்காவா பாடுற ஒரு பாகவதர் வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணா அது தப்பு. கர்நாடக சங்கீத மேடையில அது தப்பு அபஸ்வரம் அது பேர் அபஸ்வரம். பட் ஆனா சினிமா இசையில வந்து அது ஆக்சிடென்டல் அது அழகு சேர்க்குது. ஏன்னா சினிமா இசையில ஏன்னா கர்நாடக சங்கீதத்துல நீங்க பாடும்போது சொல்லும்போது வானொலி எல்லாம் சொல்லுவாங்கல்ல ராகம் மோகனம் அப்படின்னு சொல்லித்தான் பாடுவாங்க. அப்படி நீங்க ராகம் மோகனம் சொல்லிட்டு பாடினீங்கன்னா அப்ப நீங்க இந்த சொரங்களை மாத்தக்கூடாது. ஆமா இவர் தான் எதுலயுமே சொல்லலையா அவர் திருப்பி திருப்பி எல்லா பேட்டியிலையும் சொல்ல நான் ஏதாவது உனக்கு சொன்னா யோ நான் ஏதாவது ராகம் சொன்ன நீயாவே எதுக்கு இதுல வந்து நான் தப்பு பண்ணேன்னு சொல்றீங்க. நான் ஒரு வாட்டி சுப்புடுவே இருந்தாரு கேதாரத்துக்கு சேதாரம் செய்தார் அப்படின்ட்டு. அப்படின்னு நான் படிச்சுதான் ஞாபகம் அந்த இந்த பாட்டு இது ஒரு பொன்மாலை போகுது. பொன்மாலை பொழுது. சோ அதெல்லாம் என்னன்னா அது தப்பு. அது சுப்புடு அந்த மாதிரி உண்மையாவே எழுதி இருந்தாருன்னா அது தப்பு. ஏன்னா ராஜா சார் சொன்னாரா நான் நிழல்கள்ல கேதாரம் போட்டுக்கன்னு அவர் என்னைக்காவது சொன்னாரா? அவரு சொல்லவே இல்லை. நம்மளாவே அதை கேட்டுட்டு நான் ஒரு கேதாரத்துக்கு சேதாரம் அது கேதாரம் சேதாரம் ரைமிங்கா இருக்குன்னு சுப்புடி ஏதோ அடிச்சு விட்டாரு இதயம் பேசுகிறது. நீங்க சொன்ன உடனே ஒரு ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா நிறைய பேர் என்னுடைய வீடியோக்கள்லயே நிறைய பேர் பின்னூட்டங்கள் கொடுப்பாங்க. என்னன்னா ராஜா சார் இந்த மாதிரி இது ராகம்னு எல்லாம் போடல. நீங்க எதுக்கு இதை ஆராய்ச்சி பண்றீங்க? அவர் வந்து இந்த கர்நாடக வட்டத்துல அவரை கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் எழுதுவாங்க. நான் வந்து எப்பவுமே அதனால யோசிச்சிருக்கேன். அவர் ராகம் இந்த ராகம் போடணும்னு போட்டாரா? இல்ல அது அதுல அழகா இருக்குன்னு போட்டாராங்கிறதெல்லாம். பட் நீங்க சொல்றது புரியுது என்னன்னா, இந்த ராகம்னு அவர் சொன்னாரான்னா, தென் அதுல அந்நிய சுரங்கள கலக்கக்கூடாது. அதனால அவங்க தவிர்த்திருக்காங்க. இந்த ராகம்னு அவங்களா சொல்றத. பட் அதுல நம்ம வந்து நமக்கு தெரியறத நாம
தேடி பார்த்து அதுல இருக்கிற ஒரு கலையை அதுல எப்படி இது கரெக்ட். மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அழகா நாம ரசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இல்லையா? ரசிக்கிறது கட்டாம ரசியா தீரணும் இல்லங்க. என்னோட வீடியோலயும் சில பேர்லாம் வந்து இது என்னங்க நீங்க என்னெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு போடல அப்படின்லாம் வந்து கொஞ்சம் இசையமைப்பாளர் மட்டம் தட்டுற மாதிரிலாம் பேசுவாங்க. நம்ம ஊருக்கு அமைஞ்ச ஒரு இசையமைப்பாளர் பிரியாஜி எல்லாருமே பொக்கிஷம். 1930s 40ஸ்ல நான் இப்பதான் அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய இருந்தது. எனக்கு ராஜா மிகவும் பிடித்தமானவர். ஏன்னா நான் 1969ல பிறந்து அந்த லேட் 70ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த பல்பு எரிய ஆரம்பிச்சது எனக்கு மண்டேல. அப்ப நான் எப்படி ராஜா சார் ரசிகானா இல்லாம இருப்பேன். பட் இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து 60s பாட்டு 50s பாட்டு பிளாக் அண்ட் ஒயிட் இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்பதான் எனக்கு புரியுது மகத்தான ஞானம் உள்ளவங்க அவங்க எல்லாரும். அவங்க அட்டகாசமா வந்து இசையமைச்சிருக்காங்க. நீங்க சொல்றது ஒரு விஷயம் ரொம்ப அதாவது அழகை தேடி அவங்க வந்து அந்நிய சுரங்கள் கொண்டு வந்தாங்கங்கிறது. அது நெறைய பாடல்கள் நம்மளால அது உணர முடியறது. ஏன்னா, இது வந்து அந்த ராகத்திலேருந்து விலகி போனா, அந்த இடத்துல அது அழகு தான் சேர்க்கிறது. அந்த பாட்ட இன்னும் கொஞ்சம் ரசிக்கிற மாரி தான் ஆக்குறதே ஒழிய, அது நமக்கு அபஸ்வரமா ஒலிக்கல. இப்போ வந்து கர்நாடக சங்கீத மேடையில அபஸ்வரமா ஒலிக்கும். இப்போ சங்கராபரணம் படத்துல சாரதான்னு கத்துவாரு அவரு. அவர் வந்து பின்புலத்துல ஒரு ரீய கொண்ட உடனே ரிஷபத்த சொன்ன உடனே அவரால தாங்க முடியாது. அது சோமயாஜுலு அந்த மாதிரி சீன்லாம் கலக்கிட்டு வர்றாரு. சோமயாஜுலு ராசங்கரன் இவங்க எல்லாம் கலக்கிடுவாங்க. சோ அந்த மாரி பட் இந்த பாடல்கள் அந்த அந்நியசுரம் வந்து நமக்கு அந்த மாரி கேட்கலையே. நமக்கு அது ஹார்மோனியஸா தான் இருக்கு. வெதர் ஆமாம் இட் இஸ் பியூட்டிஃபுல்ங்க. ராஜா சார் பண்றதெல்லாம் அந்த அந்நிய சொரம்லாம் கலந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இப்ப சொன்னேனே அந்த அந்த வான் போலே வண்ணம்ல அதுல உங்களுக்கு ஏதாவது நார்மல் ஒரு தெரியவே தெரியாது அவர் தான் மாத்துறாருன்னு. நான் இப்ப வேற ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். கண்ணன் ஒரு கை குழந்தை இல்லையால எல்லாருமே பொதுவா மோகம்னு சொல்லுவாங்க. நான் அதை வாசி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ராஜா சார் எப்படி வந்து ஓப்பனிங் ஃப்ரேஸ்லயே வந்து ஒரு ஆக்சிடென்டல் ஒண்ணு யூஸ் பண்றாரு. அதான் மோனம் இல்லாத ஒரு சொரம். ஆனா அது என்னாச்சு அது நம்ம அழகு தேடுறதுனால அதனால அவ்வளவு இயற்கையா இருக்கு அந்த பாட்டுல. அது மோகன் இல்லங்கிற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. அது நீங்க ஆனா ஏதாவது ஒரு கீபோர்ட்ல வாசி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்ப வாசிக்கிற பாருங்களேன். கேக்குதா? கேக்குறது. கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சிந்தும் தேனமுதை அங்க காபதசனிதா நீ வருது. ஓ! நீ நீ சொன்னா மோகன்ல கிடையாது. ஆமாம் ஓப்பனிங் ஃப்ரேஸ்ல காபதசனி அது மெதுவா பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸ்லோ பண்ணி டெம்போ காபதசனி தாதனி தபகா பக பகரி சசாரி ககா ஓப்பனிங் ஃப்ரேஸ்லயே. சோ மக்கள் வந்து மியூசிக் தெரிஞ்சவங்க வந்து ராகமா பார்க்கும்போது அது வந்து மோகனம் அப்படின்னு பாக்குறாங்க. அதுல இருக்க அந்த ஆக்சிடென்ட்ல வந்து அவங்க மனசுல ரெஜிஸ்டரே ஆகல. சோ இவரு கண்ணாப்பன அதே மாதிரி தேன்மல்லி எங்க அண்ணன் சொன்னதுதான் இதுவும் தேன்மல்லி பூவை கேட்டு பாரு தியாகத்துல அது வந்து மோகனராம் கேள்ராணி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மோகனம் முதல்ல ஆரம்ப காலத்துல அடையாளப்படுத்தினா ஒரு 10 பாட்டு மோகனில் கேட்டா நமக்கு அது வந்து ஒரு பேசிக் புரியும் அப்படின்னு அப்ப கேட்ட போது அந்த தேன்மல்லி பூவுல தேன்மல்லி பூவே அப்படி வருது இல்ல தேன் தாபத சா சா தாபத சா சா தாபத ச தாபத ச தாப தாபத ச தாபத ச தாப பத தர தச தரி தபகரி சரி கா பரிகரி சா இதான் அதோட சுரங்கள். சோ அந்த பாட்டு நம்ம முன்னாடி பேசின கண்ணன் ஒரு கைக்கு வந்து ஓப்பனிங் ஃப்ரேஸ்லயே பொடி வச்சாரு நிஷாதம். இங்க வந்து ஓப்பனிங் ஃப்ரேஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. ஆனா அதுல வந்து வர்ற சரணத்துல அதுல வந்து அப்படின்னு சொல்லிட்டு சரணத்துல ஓப்பனிங் ஃப்ரேஸ்ல டக்குன்னு ஒரு நீ சேர்ப்பாரு அவரு. சோ இது நார்மலா வந்து என்ன ஆகும் நம்ம கதா இப்ப எங்க அண்ணன் மாதிரி ஆள நல்ல இசை தெரிஞ்சவர் மோகனம் அப்படின்னு போகும்போது பட் நம்ம இதை ஹார்மோனிக்ல வாசிக்கும் போது அட பாவி வச்சார் பாரா ஒரு பொடி டக்குன்னு ஒரு நீ சேர்த்தா இருப்பாரு. அப்ப நமக்கு தென் த கொஸ்டின் இது ஏன் இவர் நீ சேர்த்தாரு அப்படின்ட்டு. இதை வந்து வெறும் பியூர் கர்நாடிக் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்க்க கூடாது. நம்ம இதை வந்து ஜஸ்ட் அழகியல் அழகு இருக்குன்னு அப்படி பார்த்தோம்னா அந்த நீலாம் வந்து நம்ம அலௌடா இருக்க முடியும். சோ அதுக்கு வந்து அழகு எதெல்லாம் சேர்க்குதோ அதெல்லாம் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோ விடணும். அதுதான் ஃப்ரீ ஃப்ளோ. ராஜா சார் மியூசிக்ல அது இப்ப நவ் ஐ எம் ரியலைசிங் தட் விஸ்வநாத ராமமூர்த்தி அவங்க எல்லாம்
பிரியாஜி, இது இப்ப எனக்கு ஒண்ணு புரியுதுன்னா, இதெல்லாம் ஒரு பாரம்பரியம். எப்படி கர்நாடக இசை உலகுல வந்து அவங்க சொல்றாங்களோ, "ஓ! அவரு ஜிஎன்பி. ஜிஎன்பியோட சிஷ்யர் இவரு. ஸோ அவர மாரியே இவரு பாடுவாரு." அப்புறம் அவரோட சிஷ்யர் இவரு. செம்மங்குடி அவரோட சிஷ்யர் பி.எஸ். நாராயணசுவாமி. பாணி அவரோட சிஷ்யர் பாணின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பாணி. அந்த மாரியே வந்து இது வந்து ராஜா சார் எல்லாமே ஒரு பெரிய பாணி இருக்கு பிரியாஜி. ம். நம்ம வந்து காம்படிஷனா பார்க்கும்போது என்ன ஆகுது, அதுவும் நான் சின்ன வயசுல வளரும்போது எனக்கு என்ன ஆகுது, அது 80ஸ்லலாம் மிட் 80ஸ்ல எனக்கு ஏதோ எம்எஸ்வியும் ராஜா சாருமே காம்படிஷன் மாரி தான் தோணுச்சு. இப்ப வந்து கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் முதிர்ச்சி வந்து கொஞ்சம் அருவு வந்தப்புறம் தான் எனக்கு தோணுது, காம்படிஷன்லாம் கிடையாது அது. ஏன்னா கரெக்ட், நீங்க பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்திட்ட அசிஸ்டன்ட் இருந்தவர் வந்து ஜி. வெங்கடேஷ். ஜி. கரெக்ட், வெங்கடேஷ் அசிஸ்டன்ட் வந்து ராஜா சார். சோ இது கரெக்ட். பாரம்பரியம் இது. எப்படி பாரதிராஜாட்ட வந்து பாக்யராஜ் சாராரு, பாக்யராஜ்ட்ட வந்து இவரு சாராரு அப்படின்னு பாரம்பரியமா ஒரு பாணி வருது. அந்த மாரி தான் இது. இட்ஸ் ஒரு ஸ்கூல் அது. சோ நம்ம அத ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது கரெக்ட். காம்படிஷன்லாம் அப்படி கிடையாது. சோ அதனால இது ஆரம்பத்திலேருந்தே அமைச்சு வச்சது இது. அதனால அழகா வருது நம்ம தமிழ்நாட்டுல. இதுல நம்ம எல்லாருமே பெனிஃபிட் ஆயிருக்கோம். நம்ம எல்லாம் கேட்டு கேட்டு மகிழ்ச்சியா இந்த சினிமாலாம் போய் பார்த்துட்டு இந்த பாட்டு ஃபைனலா நீங்க படம் தியேட்டர் விட்டு வெளில வரும்போது மகிழ்ச்சியா வர்றோம்ல. ஃபைனலா தட் இஸ் த எண்ட் ப்ராடக்ட்ல. அதுல அது இசையமைப்பாளர் வந்து அவரோட ஃபுல் பங்க குடுக்கணும். அதுல வந்து ஐயோ இந்த நீ இங்க சேர்த்தனா வந்து மோகன் ராகல நான் விலகுறேன் அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரா? he will never think about that. ஏன்னா மகிழ்ச்சி ஃபைனலா. ஆக்சுவலி நீங்க சுப்புடு பத்தி முன்னாடி ஒண்ணு சொன்னீங்களா, அவர் இப்படி சொன்னார் அப்படின்னுட்டு. நான் ஐ வுட் டெண்ட் டு பிலீவ் தட் அது ஒரு தவறான தகவலா இருந்திருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா, நான் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவரோட பேசிட்டு இருந்தபோது, அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, அவர் வந்து கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ம். வந்து சுப்புடு வர வந்து இவருக்கு தெரியும். அவர் தான் சொல்லியிருக்காரு. "நீ வந்து ஒரு இசையமைப்பாளர் ஆகணும்னு நீ நினைக்கிறேன்னா, நீ கர்நாடக சங்கீதம் மாத்திரம் கத்துக்கிட்டா போறாது. நீ வெஸ்டர்ன் கத்துக்கோ. அப்பதான் இந்த ஸ்கேல விட்டு எப்படி விலகுறதுன்னு உனக்கு தெரியும். அப்படி விலகினா தான் உன்னால ஒரு நல்ல இசையமைப்பாளரா வர முடியும்." அப்படின்னு அவர் சுப்புடு சொல்லியிருக்காரு. இல்ல பரத்வாஜ். இருக்கலாம். பின்னாடி எவ்ரிபடி சேஞ்ச்டு. 1976, 77லலாம் ஐ திங்க் இப்போ முதல்ல வந்தபோது மச்சான பாத்தீங்களா பாட்டு மாரிலாம் கேட்டோனே பீப்பிள் வந்து ஓகே. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே ஒருத்தர் வரிசைப்படுத்துறோம்ல. இப்ப ஆ. வந்து ஒருத்தர் காமெடி நடிகரா வர்றாருன்னா, அவர் வடிவேலுனா ஓகே காமெடி நடிகர், காமெடி நடிகர் கோவை சரளார் அடி வாங்குவார்னு நெனச்சிடுறோம் நம்ம ஃபுல்லா. கடைசில அவர் வந்து மாமன்னன் மாரி ஒரு படம் வந்து ஓகே குணச்சித்திரம் இந்த மாரி பண்ண முடியும்னா தான் புரியுதுல்ல. சோ இட் ஆ. டேக்ஸ் சம் டைம். அதனால சுப்புடு எல்லாமே ஆரம்பத்துல ஐ திங்க் அவங்க வந்து ராஜா சார பார்த்தது ஒரு விதமா இருந்திருக்கும். அப்புறம் போக போக ஐயய்யோ! இந்த மனுஷன் ஏன்னா முதல் 1, 2 படத்திலேயே அவர் வந்து சின்ன கண்ணு அழைக்கிறான் அப்படி ரீதிகள்லாம் விட்டாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓ மை காட் ஹியர் வி ஹேவ் சம்படி ஹூ இஸ் வெரி டீப். ஏன்னா வெஸ்டர்ன் கரெக்ட். கிளாசிக்கல் மியூசிக் வெரி டீப். அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இட் இஸ் பியாண்ட் மியூசிக். அவருக்கு புரியுது. அதனால சுப்புடு அந்த மாதிரி சொல்லியிருக்கலானே நான் நம்புறேன். நான் எனக்கு தெரியல. இது யாரோ நண்பர் சொன்னதை நான் டக்குன்னு அப்படியே அடிச்சு விட்டேன் இந்த பேட்டியில நம்ம பேசும்போது இப்போ. சரி, இது சொல்லுங்க. இப்ப வந்து ராஜா சாரோட மோகனம் பத்தி நெறைய பேசினோம். தட் இஸ் ப்ராபப்லி த மோஸ்ட் காமன் ஒரு ராகம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ராகம். ஏன்னா, சங்கீதம் கொஞ்சோண்டு கத்துக்கிட்டவங்க கூட மோகனம் கத்துன்னு இருப்பாங்க இல்லையா? அதுதான் முதல்ல கரெக்ட். அறிமுகப்படுத்தப்படும் ஒரு ராகம். ஒரு வர்ணம் முதல் வர்ணமே மோகனத்த சொல்லிக் குடுப்பாங்க. பட் அவர் வந்து ரொம்ப ரேர் ராகாஸம் நெறைய யூஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபாக்ட் சில ரேர் ராகம்லாம் அவர் போட்டதுக்கு அப்புறம் தான் கர்நாடிக் மியூசிக்லயே அத வந்து நெறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாமா. ஆ அந்த மாரி ஏன்னா அந்த ராகத்த பாப்புலரைஸ் பண்ணி விடவே அத எல்லாரும் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாரி சில ரேர் ராகம்ஸ் நீங்க வந்து ரசிச்ச ராகம் ஏதாவது சொல்லுங்க? மேலகத்தா மொத்தம் 72 ராகம் இருக்கு. அந்த ஆமா. 72 ராகத்துல இந்த மனுஷன் ராஜா சார் உட்கார்ந்து கனகாங்கின்னு மேலகத்தால முதல் ராகம் வந்து கனகாங்கி. அதுல இந்த மோகம் என்னும் மாயத்தீயில் அப்படி இப்படின்னு அந்த சிந்து பயிர் வர அந்த பாட்டு வந்து கனகாங்கில போட்டிருக்காரு. அதை நான் ம். இப்ப ஆல்மோஸ்ட் பாடி காமிக்கலாம். பட் ஆனா நம்ம வந்து நான் ட்ரெயின்டு பாடகம்லாம் கிடையாது. கீபோர்டும் வாசிக்க தெரியாது. சும்மா அப்படியே அடிச்சு விடுவேன் என் ரீல்ல. அதனால நான் இப்ப பாடிலாம் காமிக்கல. பட் அது வந்து கனகாங்கி அட்டகாசம் கேஜிஎஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஆமா. மேலகத்தா ராகங்க. அதுக்கப்புறம் மேலகத்தா ராகத்துல 1ல இருந்து 72 இருக்கு. 72வது வந்து ரசிகப்பிரியா. அதுல வந்து ம். சங்கீதமே அப்படின்னு கோயில் பூராலாம் அதுல போட்டாரு. சோ அப்புறம் பாவனி ராகம் பார்த்த விழி பூத்திருக்க குணால அது வந்து பாவனின்னு ஒரு ராகம். 41வது மேலகத்தார். 72 மேலகத்தார் ராகம் இருக்கு. இதுல என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தெரிஞ்சு விஷயம் அறிஞ்சு ஒன்னொன்னா வாசிச்சு பார்த்து அதெல்லாம் அவர் வந்து டியூனர் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு. நான் இப்ப சொன்ன சிலதெல்லாம் மேற்கோள். இந்த சுத்த ஞாசி ராகம். அதுவும் வந்து அவருக்கு ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரைட்ன்னு சொல்லலாம். நெறைய பாட்டு போட்டிருக்காரு. எல்லா விதமான பாட்டும் போட்டிருக்காரு. காதல் பாட்டு போடுவாரு. ஒரு என்ன சொல்றது? சண்டை பாட்டு போடுவாரு. நான் வந்து ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தேன். கீரவாணியில எப்படி அவர் நவரசம் குடுத்துருக்காரு ஒரே ராகத்துல வச்சுன்னு. அதே மாரி சுத்த ஞாசி சனதர் ராகம். நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அவரு.
இல்ல அதுல ஆம். ரகளையாலாம் பாட்டு போடுவாரு. உங்கள் See, சேவல்களே செந்நிற கொண்டைகளேன்னு ஒண்ணு அது ஒரு மாரி என்ன சொல்றது, ஒரு வீரமா ஒரு பாட்டு பாடுவாரு சிவதன்யாசில. அந்த கூவங்கள் சேவல்கள் பாட்டைய கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கி, புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு அதுவும் அதே சுததன்யாசில போட்டாரு. ஆ சோ அந்த மாரி இன்னும் நெறைய பண்ணியிருக்காரு. அ இதே சுததன்யாசில ஒரு சொரத்த மாத்தி இன்னொரு ராகம் போட்டார் அப்படின்னு நீங்க ஒண்ணு ஒரு ஒரு ராகத்த அவர் யூஸ் பண்ணாருன்னு ஒரு வீடியோல பேசியிருந்தீங்க. அத பத்தி கொஞ்சம் பேசலாமே? யா யா ஸ்ரோதஸ்வினி அதுதான் நான் சொல்லித்தேன் நான். ஏன்னா நிஷாதை மாத்திட்டு ஸ்ரோதஸ்வினி. பட் அதுக்கு முன்னாடி அந்த சுத்த தன்யாசிலேயே நீங்க விதவிதமான வீரமா போட்டா அப்படிலாம் சொல்லும்போது அதுல ரகலையா நினைவெல்லாம் நித்யா நம்ம அ. பேசணும்ல. அதுல வந்து இங்க பாருங்களேன். தோளின் மேலே பாரம் ஓ! இல்லை. பேஸ். சோ அது வந்து சி அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க பியூரா சுத்தனியா ராகம் பார்க்க முடியாது. நிறைய அதுல ரிஷபம் வரும், தைவதம் வரும், அந்த மாதிரிலாம் வரும். சுத்தனியா அதெல்லாம் கிடையாது. பட் அதுல வந்து ரகல எஸ்பிபி என்ன ரகல பண்ணுவார் அந்த தோளின் மேலே சாகா 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 நானன்னா சாகா கமா கமா கசா. அப்புறம் வந்து மாமா 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 மியா என்ன சா 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 நீ நீசா நீசா சா 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 நீ நானன்னா யார் கண்டது நானன்னா அங்க பன்னிதா தா வரும். சோ ஆனா அதெல்லாம் கேள்வி கேட்க யாரும் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, இந்த நினைவெல்லாம் நித்யா வந்த டைம், அந்த டைம் பீரியட்ல ஒசி பிசான்னு ஒரு ஆ, ஆப்பிரிக்கன் ட்ரூப் ஒண்ணு. அவங்க ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அப்ப ஏதோ இந்தியாக்கு ஐ திங்க் தே ஹேட் கம் ஃபார் அ கச்சேரி. ஏதோ கரெக்ட். ஒரு கான்சர்ட். அப்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த ஒசி பிசா ஸ்டைல்ல தான் அவர் இந்த பாட்ட போட்டிருந்தாரு. ஆ இந்த ஏன்னா பாட்டு எஸ் எவ்ரிபடி வாஸ் லிஸ்டனிங் டு ஒசி பிசா அட் தட் டைம். ஓசிபி ஸ்டைல அதுல கேள்வி அதனால தான் அந்த அந்த பேஸ் வாய்ஸ் எல்லாம் அந்த அந்த ஆப்பிரிக்கன் அவங்களுடைய அந்த பாரிட்டோன். அதே மாரி அது எடுத்துன்னு வந்திருப்பாரு அந்த பாட்டுல. கரெக்ட் அதே எடுத்து மாரி இதுல நீங்க ரகர பாட்டுன்னு சொன்ன உடனே இன்னொன்னு இருக்கே. தங்க மகன்ல. பூமாலை ஒரு பாவையானது. அதுக்கு அகைன் சுததன்யாசி. அதுல வந்து ஆமா அதுல அதுலயும் லாஸ்ட்ல போட்டு அடிச்சு தூள் கலப்புவாரு எஸ்பிபியும், தூள் ஜானகி கலப்பாரு அம்மாவும். ஓட்டி. ஈக்குவலா 2 பேரும் ஆமா பண்ணியிருப்பாங்க. ஹே ஆ உன்னைத்தானே அதுவும் அதே ராகம், அதே மாரி ஒரு போட்டி பாட்டு. ஐநோ பட்டைகள் பேர் இப்ப நீங்க கேட்ட அந்த சுத்ததினியாசில அந்த ஸ்வரம் மாத்துறது. அ. சோ இது சுதனியாசில அவர் வந்து பாட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி விழியில் விழுந்து அந்த வரும்ல அது வந்து சுதனியாசி அப்படியே ஜண்ட பியூரா வரிசையில போடும். போட்டுக்கிறது. ஜண்ட ஆமா வரிசையில. நான் சா கா மா பா நீ சா சா நீ பா மா கா மா க சா. சோ அந்த மாதிரி கமக்கெல்லாம் சேர்த்து சேர்த்து பண்ணோம். அதுல வந்து அந்த நீ மாத்தினா சா ம். கா மா பா நீ சா சா நீ பா மா கா சா. சோ அந்த நீ மாத்துறது தான் ரெண்டாவது நிஷாதம் சுத்த தினியாசில. இவர் வந்து நிஷாதம் மூணாவதா மாத்தினா பாடும் வானம் பாடி ஹா. அந்த ஹார் வருது இல்ல அது வந்து அந்த மூணாவது நீ அது ஓ! அந்த ஆ. பாடும் வானம் பாடி ஹா. அந்த ஹா வந்து மூணாவது நீ பியூட்டிஃபுல் அது என்ன. அப்புறம் சிந்திய ஸ்ரோதஸ்வினி. வெண்மணி சீப்பில் முத்தாச்சு அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் ராகம் ஞான் பேரு. ஞான் பாடணும் இதெல்லாம் அந்த நீய மாத்தி விட்டு அப்கோர்ஸ் நம்ம ஸ்ரோதஸ்வினின்னு சொல்லும் போது இல்ல அவங்க பியூரிட்டனா பார்க்க கூடாது. அது அந்த ஸ்ரோதஸ்வரி ஃபுல்லா ராகலட்சணம் அப்படியே தான் இருக்குன்னு பார்க்கணும். நிறைய ஆக்சிடென்ட்லாம் விதவிதமான சுரங்கள்லாம் சேர்ப்பாரு. பட் இருந்தாலும் சுதனையால நீ மாத்தி பிரைமரி அந்த மாதிரி ஒரு டியூன் அதெல்லாம் எக்கச்சக்கமா பண்ணியிருக்காரு அதெல்லாம் அவரு. பொன்மானம் பன்னீர் தூவுது இந்நேரம். அது வந்து கௌரி மனோகரியும் சொல்றாங்க சில பேரு. இல்ல இல்ல அது கௌரி மன ஓப்பனிங்லயே வந்து சரி கரி சனி ஓப்பனிங் ஃப்ரேஸே வந்து ஸ்வரமா பார்த்தனா சரிகம பம கரி சனி சரி கரி சனி சரிகம பம கரி சனி சரி கரி சனி சா சனி சரி சனி சரி சனி சனி சரி சனி சரி சனி சா பொன்மானம். சோ ஓப்பனிங்லயே ரிஷபம்லாம் இருக்குது. அதனால அவர் ம். அழக பார்த்து அது கௌரி மனோகரி மாதிரி தான் அது போகுது. ஆனா அது அட்டகாசமான பாட்டு. அது இந்த ஸ்ரோதிசினி பத்தி பேசும்போது நீங்க சொன்னது செம சூப்பர் அது. ஏன்னா அட்டகாசம். அது ஓப்பனிங்ல எஜானிக்கு என்ன கலக்கல் அது. ஆமா. அந்த பாட்டு வந்து ஐ மீன் ஒன் ஆஃப் அ கைண்ட். அதுவும் அந்த மாரி ஒரு எமோஷன இன்ஃபாக்ட் அது வந்து என்ன சொல்றது? அந்த படத்தோடைய கதையில வந்து இட் இஸ் ஒரு ஃபார்பிடன் லவ். ஆமாமா ஆ. அவர் மேஜர் சுந்தரா தான் டைரக்ஷனு. அந்த மேஜர் சுந்தராசன் டைரக்ஷன் அவர் மழை சீன்லாம் போட்டு அப்படியே தாக்கிட்டு இருப்பாரு அவரு.
இல்ல பட் அந்த அந்த பெண்ணோடைய அந்த மனநிலையை அவர் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இந்த பாட்டு கொடுத்து அது வேற ஒரு லெவலுக்கு அந்த ஆமா கதையை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியற மாதிரி மாத்தின பாட்டுன்னு எனக்கு தோணும். இந்த ஆமாமா நான் அந்த பாட்டுனாலதான் படம் பார்க்கல, பட் ஐ அக்ரி வித் யூ. ஏன்னா இந்த ம். பாட்டு இஸ் வெல் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். ராஜா சார் Yeah. எக்கச்சக்க பாட்டு அந்த மாதிரி நான் கம்ப்ளீட்டா அந்த ட்ராக் மாதிரி போறாங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் பார்க்கணும்னா அந்த என்ன இன்னும் கொஞ்சம் தூரம் போலாமா அந்த பாட்டு ரோசாபுரம் கேட்காரில ஆமா ஆமா என்னுள்ள அது ஆமா எங்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் அதுவும் இதே கரெக்ட். மாதிரிதான் அது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போலாமா அப்படின்ற ஒரு சிவச்சந்திர மாத்தி மாத்தி கேட்டு அது என்ன பாட்டு அதெல்லாம் பத்தி பேசுறாங்கன்னா பிரியாஜி அதெல்லாம் பத்தி பேசுறாங்கன்னா உங்க ஷோ பத்தாது 4 மணி நேரம் பேசினே இருக்கலாம். சரி நாம வந்து இந்த இன்ட்ராக்ஷனை இப்ப ரேப் அப் பண்ணிப்போம். பட் ஓகே லெட்ஸ் கண்டினியூ டூயிங் திஸ். வி ஷல் டாக் மோர். இந்த மாதிரி ஓகே ராகங்கள் அப்பப்போ உங்களுக்கு என்னைக்கெல்லாம் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் பர்மிட் பண்றது, ஐ நோ நீங்க ரொம்ப ஒரு பிஸி மருத்துவர், பட் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் பர்மிட் பண்றதோ லெட்ஸ் டாக் அபவுட் ராஜாஸ் ராகாஸ் அண்ட் ஒய் ஸ்டாப் வித் ராஜா. நம்ம ஆமாமா எல்லாருடைய எல்லாமே பண்ணலாம். எல்லாமே என்னோட சேனல்ல நான் வந்து இப்ப ஐ எம் வெரி டீப்லி ட்ரான். எங்க அப்பா அம்மா எல்லாம் பாடி நான் மும்மூர்த்திகள் அதுலலாம் அவங்கெல்லாம் என்னென்ன பெரிய மேல காட்சி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு. சி பிரியாஜி இசைன்றது நம்ம சந்தோஷத்துக்காக கரெக்ட். அண்ட் எல்லாருமே எந்த பாட்டும் குறைவில்லை. நான் எப்படி இப்பெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் வயசு வர வர முதிர்ச்சி வேணும்ல. முன்னெல்லாம் சொல்ல இது பிடிக்கவே இல்லை எனக்கு அப்படின்னு. நான் பிடிக்கலங்கிற வார்த்தை இப்பெல்லாம் நான் சொல்றது இல்லை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாமே யூ ஆர் ஜஸ்ட் பாசிட்டிவ் நவ். அதனால நான் எல்லா இசையுமே ரசிக்க கத்துட்டு இருக்கேன் நான். ஸோ ஐ ஜஸ்ட் என்ஜாய் எவ்ரி திங். ஸோ நம்ம இசையை பத்தி நிறைய பேசலாம். இசை அது இது எல்லாம் ஓகே. அண்ட் உங்க ஷோல இன்னைக்கு என்ன வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வாட்டி கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு வரலாம்னு இருக்கேன் நான். Sure. Bye. Okay. Bye Take bye care. bye. Thank Bye. you.